மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நத்தம் கிராமத்தின் அருகில் உள்ள 4 வழிச்சாலையில் சென்னை அண்ணா நகரில் இருந்து 3 பேர் திருமணத்திற்காக மயிலாடுதுறைக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிதம்பரத்திலிருந்து சீர்காழிக்கு எம்சாண்ட் மணல் ஏற்றி வந்த லாரி பின்புறம் கார் வருவதை பார்க்காமல் வளைவில் திரும்பியபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியது. இதில் சென்னையை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் பலத்த காயத்துடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் 4 வழிச்சாலையில் போதிய முன்னறிவிப்பு பதாகைகள் இல்லாததால் தொடர்ந்து இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலமானது மலை மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்டதாக உள்ளது. இங்கு குரங்கு, மான், யானை, குள்ளநரி, காட்டுப்பன்றி போன்ற ஏராளமான வனவிலங்குகள் வாழ்கின்றன. இந்த விலங்குகள் அவ்வப்போது தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் வனச்சாலையை கடந்து செல்வது வழக்கம். தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஒகேனக்கல் சாலை ஓரங்களில் வனத்துறையினரால் ஒரு சில இடங்களில் வனவிலங்குகள் தண்ணீர் பருகுவதற்காக அமைக்கப்பட்ட தொட்டிகள் பராமரிக்காமல் இருப்பதால் தண்ணீர் தொட்டிகளில் மண் மற்றும் கற்கள் நிரம்பியுள்ளன. இதனால் சாலையோரங்களில் உள்ள குரங்குகள் வெப்பம் தாங்காமல் தண்ணீர் இன்றி தவித்து வரும் நிலையில் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளிடம் தண்ணீரை வாங்கி குடிக்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வேளவன் நகர் காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஜெயபாலன் வெண்ணந்தூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி தேர்தல் பயிற்சி வகுப்பிற்கு சென்றுவிட்டு செல்லும்போது சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதையறிந்த மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரபாகரன் ஆசிரியரின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு 15 லட்சம் நிவாரண நிதி காசோலையை வழங்கினர். சென்னை பூந்தமல்லி அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தில் விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலாவியல் கல்லூரி சார்பில் பிரியாணி திருவிழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தர் வீரையன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் போட்டியாளர்களுக்கென விழா மேடை அருகே தனித்தனியாக அமைக்கப்பட்டு இருந்த 1500 அடுப்புகளில் பிரியாணி சமைக்கப்பட்டது. விழாவில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகளும் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இந்த பிரியாணி திருவிழாவில் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், இல்லத்தரசிகள் என 3000த்திற்கும் அதிகமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் ஒரே நேரத்தில் 1500 அடுப்புகளில் 3000 பேர் பிரியாணி சமைத்தது அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவானதைத் தொடர்ந்து அதற்கான சான்றும் வேந்தர் வீரையனிடம் வழங்கப்பட்டது. மீஞ்சூரில் இருந்து தாம்பரம் நோக்கி பல கோடி ரூபாய் மதிப்புடைய சரக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை அம்பத்தூர் தாம்பரம் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மேம்பாலம் அருகே வந்தபோது லாரியின் இடது பக்கவாட்டில் டயரில் உராய்வின் காரணமாக வெப்பம் ஏற்பட்டு திடீரென தீப்பிடித்து இருந்தது. இதனை சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை விட்டு கீழே இறங்கினார். இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்புத் துறையினர் முயற்சியால் அசம்பாவிதம் ஏற்படாமல் பல கோடி ரூபாய் மதிப்புமிக்க பொருட்கள் பாதுகாக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த செம்மங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான அம்பேத்கர் நகர், பூமி திடல், வெள்வராயன் நத்தம், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சீர்காழி திருமுல்லைவாசல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் இருபுறமும் நடந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த புன்னை கிராமத்தில் இயற்கை விவசாயம் சார்ந்த கிராம வளர்ச்சி குறித்த கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. தேசிய வேளாண் நிறுவனம் மற்றும் டாடா கேபிட்டல்ஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய கருத்தாளர்கள் இயற்கை விவசாயம் குறித்தும் அந்த இயற்கை விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்பட வேண்டிய உரங்கள் குறித்தும் உழவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன், ஊராட்சி செயலர் வெங்கடேசன் உள்ளிட்ட ஊராட்சி பிரமுகர்கள், விவசாய பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கிருஷ்ணன் கோவில் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையமானது நாகர்கோவில் மாநகராட்சி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணையிலிருந்து கொண்டுவரப்படும் நீர் இங்கு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மக்களுக்கு நீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் தொழிலாளர்கள் சிலிண்டரை மாற்ற முயற்சி மேற்கொண்ட போது சிலிண்டரில் உள்ள குளோரின் வாயு வெளியேறியதாக தெரிகிறது. இதனால் வாயு வெளியேறி அப்பகுதியில் பரவியதால் சுற்றுவட்டார மக்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டனர். அச்சமயம் சந்தை மற்றும் பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் வாயுவை தண்ணீர் பீச்சி அடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே சிட்லப்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் மின் பற்றாக்குறையால் கடந்த 15 ஆண்டுகளாக அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதும் குறைவான மின்னழுத்த மின்சாரம் மட்டுமே வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்கள் திடீரென பழுதடைவதால் கடும் அவதி அடைந்து வந்தனர். இந்நிலையில் 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 240 மெகாவாட் அடங்கிய மின்மாற்றி பொருத்தப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துறை மாவட்ட அளவிலான உயரதிகாரிகள் பங்கேற்று புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தனர். கடந்த 15 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு அலுவலர்களுக்கு எம்ஜிஆர் நகர் பகுதி மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் போடி ரயில் நிலையம் அருகே டிவி-கே நகரில் வசித்து வரும் மாரிச்சாமி என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளது. மேலும் பெட்ரோல் டேங்க் வெடிக்கும் சத்தமும் கேட்டுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாரிச்சாமி மற்றும் அக்கம் பக்கத்தினர் தண்ணீர் ஊற்றி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட ராஜகுளம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையோரத்தில் தேநீர் கடை, பேக்கரி, காய்கறி கடை செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் காய்கறி கடை, ஜூஸ் மற்றும் கூழ் விற்பனை கடை ஆகியவற்றை எரித்து பேக்கரியில் இருந்த சிலிண்டர் மற்றும் கல்லாவில் இருந்த பணம், ஐஸ்கிரீம், குளிர்பானம் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா செயல்படாத காரணத்தால் போலீசார் குற்றவாளிகளை பிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பழுதடைந்துள்ள சிசிடிவி கேமராவினை தாலுகா காவல்துறை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகாவிற்கு உட்பட்ட கட்டாயத்தேவன்பட்டி பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். இப்பகுதியில் சுடுகாடு அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ள அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் சுடுகாடு அமைக்கப்பட உள்ள இடம் தற்போது பேருந்து நிறுத்தமாக செயல்பட்டு வருவதாகவும், மேலும் அருகில் கோவில் பகுதிகள் மற்றும் அர்ஜுனா நதிக்கரையோர பகுதிகள் உள்ளதாலும் இங்கு சுடுகாடு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முத்திரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் கலைந்து சென்றனர். வெயிலின் தாக்கத்தை குறைக்க தென்காசி யானைப்பாலம் பகுதியில் உள்ள போக்குவரத்து சிக்னல் பகுதியில் போக்குவரத்து போலீசாருக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சுரேஷ்குமார் கலந்து கொண்டு இதனை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தினமும் காலையிலும் மாலையிலும் போக்குவரத்து போலீசாருக்கு இந்த நீர்மோர் வழங்கப்படும் என்றும் கோடைக்காலம் முடியும் வரை இது வழங்கப்படும் என்றும் கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய மரவன்குளம் சாலையில் பார்வையற்ற பேனா வியாபாரி வந்து கொண்டிருந்தார். அப்போது வெயிலின் தாக்கத்தால் தலை சுற்றி சாலை நடுவே வந்து 3 முறை சுற்றி விழுந்துள்ளார். மேலும் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு மயங்கியுள்ளார். இதனை பார்த்தும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கண்டும் காணாமல் சென்றனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் காவல் சார்பு ஆய்வாளர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை அங்கிருந்து மீட்டுச் சென்று முதலுதவி அளித்து பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வலிப்பு ஏற்பட்ட சாலையின் நடுவே மயங்கி கிடந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நபரின் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி பார்ப்பவரின் மனதை கலங்க வைத்துள்ளது. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் சூளைமேடு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளனர். அப்போது சில சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அடிக்கடி அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து சென்றுள்ளனர். இதனையடுத்து அந்த குடியிருப்பில் தங்கியிருந்த சாப்ட்வேர் பெண் இன்ஜினியர் ஷர்மிளா என்பவரின் அறையில் போலீசார் சோதனை செய்ததில் 1 கிலோ 300 கிராம் முதல் ரக கஞ்சா இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் ஷர்மிளா திருத்தணியை சேர்ந்த ஆண் நண்பர் சுரேஷ் என்பவர் கொடுத்து வைத்து இருவரும் இணைந்து இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து ஷர்மிளா மற்றும் அவரது நண்பர் சுரேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த நாராயணசாமி கயத்தாறு, கோவில்பட்டி, எட்டயாபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்திலேயே சென்று பதநீர் மற்றும் நுங்கு விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் எட்டயபுரத்தில் தனது வியாபாரத்தை முடித்துவிட்டு கோவில்பட்டி வழியாக சேர்ந்தமங்கலத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கேரளாவில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த பெட்ரோல் லாரி இவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது.
இதில் நாராயணசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து நாலாட்டின் புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கேரளா மாநிலம் பத்தினம்திட்ட மாவட்டம் செக்காலி வலையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சச்சின் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகர் 2வது தெரு பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்பட்டு சீராக கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் தனிநபர் ஒருவர் பொது கழிவுநீர் பாதையை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் வாய்க்கால் நிரம்பி தெருக்களில் குளம் போல் கழிவுநீர் தேங்கியது. இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகளுக்கு பல்வேறு தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்பட்டு வந்ததால் பாதையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தனிநபரிடம் கடுமையான வாக்குவாதம் செய்ததோடு இதற்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 ஆண்டுகளாக 2வது கழிவுநீர் வாய்க்கால் சென்று கொண்டிருந்தது. அதை தனிநபர் திடீர்னு அடைச்சதுனால தண்ணி அதிகமாக பெருகி கழிவுநீர் தெருவில் தேங்கி நிற்குது. இதனால குழந்தைகள் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டெத்து வேற நடந்திருக்கு. குழந்தைகள்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. இந்த கழிவுநீர் அப்புறப்படுத்துறதுக்கு டவுன் பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கிறோம். இது அபாயகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை. 20 வருஷமாக போன வாய்க்கால தனிநபர் அடைக்கிறதுக்கு என்ன சட்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அவங்க அடைச்சிருக்காங்க. இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம், எம்எல்ஏ எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து எங்களுக்கு இது நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு முடிவை தரும்படி கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலூர் துரைசாமிபுரம் கிராமத்தில் களத்தூர் கண்மாய் பாசனத்தில் 200 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம் உள்ளது. அனைத்து பகுதிகளிலும் நாற்றுப்பாவி நடுகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவில் வீசிய பலத்த காற்று காரணமாக அங்கிருந்த மின்கம்பம் உடைந்து வயலுக்குள் விழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் விவசாயம் செய்திருந்த 8 விவசாயிகளுக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலத்திற்கு செல்லும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தண்ணீர் பாய்ச்ச வழியின்றி 40 ஏக்கர் நிலமும் வறண்டுள்ளது. இதுகுறித்து தளவாய்புரம் மின்சாரத்துறையினரிடம் புகார் அளித்தும் பல காரணங்களை கூறும் அதிகாரிகள் இதுவரை புதிய மின்கம்பத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே புதிய மின்கம்பத்தை மாற்றவும் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விளைநிலங்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான காற்று மழையும் வந்தது. அந்த காற்று மழையில மின்சார போஸ்டுகளும் மற்ற வீடுகள், இந்த பம்பு செட் உள்ள வீடுகள் கூரைகளும் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு மின்சார கம்பங்களும் கீழே விழுந்து விட்டது. அதனால நாங்கள் ஒரு 40 ஏக்கர் உள்ள விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு கஷ்டம். ஏக்கருக்கு 25,000 வீதம், 40 ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது. இந்த செலவு, இந்த நஷ்டஈடை யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. நாங்களும் கவர்மெண்ட்டுக்கும் மற்றபடி விவோ மூலியமா அதிகாரிகளுக்கும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் வரல. இந்த மின்சாரத்துறைக்கும் நாங்கள் பல முறை சென்று மனு கொடுத்தோம். அதுக்கு உண்டான வழிகளும் இன்னும் பறக்கல. இப்போ போனால் இன்னும் வந்துடுது, நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எந்த வித இதுவும் இல்லைங்களே. இதுக்கு ஒரு சரியான தீர்வு காணும்படி அரசாங்கங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுகந்தன் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாய் அரவணைப்பில் வளர்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு சுகந்தன் அவரது தாயிடம் தனக்கு 2 சக்கர வாகனம் வாங்கித்தர வேண்டும், இல்லையெனில் வேலைக்கு செல்ல மாட்டேன் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவரது தாய் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த சுகந்தன் வீட்டில் அவரது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மறைமலை நகர் போலீசார் அவரது பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சோழராஜபுரம் தெருவைச் சேர்ந்தவர் சாமி கண்ணன். இந்திய ராணுவத்தில் ஹவில்தாராக பணியாற்றி வந்த இவர் கடந்த 2004 ஏப்ரல் 1ஆம் தேதி அசாம் மாநிலத்தில் உல்ஃபா தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் வீரமரணம் அடைந்தார். இவரது இறப்புக்கு பின்னர் வீரதீர செயலுக்கான சௌரிய சக்கர விருது இந்திய அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. இதுபோல் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ராணுவ உளவுத்துறையின் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீப்குமார் சாஹல் அறிவுறுத்தலின்படி ராணுவ உளவுத்துறை தொடங்கப்பட்ட நவம்பர் 1ஆம் தேதி வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினரை புனேவுக்கு வரவழைத்து கடந்த ஆண்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத வீரர்களின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஹவில்தார் சாமிக்கண்ணன் வீட்டுக்கு வந்த புனே ராணுவ உளவுத்துறை மேஜர் பொற்செல்வன், சுபேதார் சுரேஷ் ஆகியோர் சாமிக்கண்ணு மனைவி பாண்டி லட்சுமியிடம் மரியாதை சான்றிதழ், வெள்ளி பதக்கம், நினைவு பரிசு, உடை மற்றும் வெள்ளி பிள்ளையார் சிலை ஆகியவற்றை வழங்கி கௌரவித்தனர்.